இந்த பதிவு மாணவர்களுக்கானது. வாழ்க்கையில் நிறைய ஏற்றுக்க முடியாத விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு நடுவில் வாங்க நம்ம ஒரு புது உலகத்துக்குள்ளே போகலாம். கண்களை மூடிக்கோங்க. நீங்கள் என்னவா ஆகணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு கண்ணு முன்னாடி கொண்டு வர போகிறோம். நீங்கள் என்னவா ஆகணுமோ அதை ஆயிட்டீங்க. உங்களுக்கு பிடிச்சமான ஒரு வேலையில் போய் உட்காடுறீங்க. நிறைவான சம்பளம். இந்த நிறைவான சம்பளத்தை வச்சு உங்களுக்கு பிடிச்ச கலரில் வண்டி வாங்குறீங்க. அது பைக்காக இருக்கலாம், காராக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். அந்த காரில் தான் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, அந்த பைக்கில் தான் வேலைக்கு போகிறீங்க. நிறைவான சம்பளம். இந்த நிறைவான சம்பளத்தில் ஒரு வீடு கட்டுறீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடு கட்டுறீங்க. அந்த வீட்டில் உங்கள் அப்பா அம்மாவை ராணி மாதிரியும் ராஜா மாதிரியும் பார்த்துக்கிறீங்க. இவ்வளோ அழகான வாழ்க்கையை வாழ்கிறமேன்னு ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை போயிட்டுருக்கு. கண்களை திறந்துக்கோங்க. இப்படிப்பட்ட லைஃப் நம்ம வாழணும்னு நினைக்கும் போது நிறைய டிப்ரெஸ்குள்ளேயும் டென்ஷனுக்குள்ளேயும் நீங்கள் போயிடுறீங்க. எதுக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நிறைய அழுவுங்க, புலம்புங்க, கவலை கூட படுங்க. ஆனால் செத்தரலாம் போல இருக்குது, வாழ முடியல, எங்கேயாவது போயிடலாம் போல இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. இப்படியெல்லாம் நினைக்கிறதுக்கு அவங்கள பெற்றாங்க. நம்ம எல்லோரும் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்தாகணும். நீ பிறக்கும் போதே ஜெயிச்சவன். எப்படின்னு கேட்குறியா? பல லட்சம் விந்தணுக்களுக்கு நடுவில் உன் அம்மாவோட கருப்பையில் போய் சேர்ற பார்த்தியா? அப்பவே நீ ஜெயிச்சுட்டு வந்துட்ட. இந்த உலகத்துக்கு கடவுள் உன்னை ஜெயிக்க தான் அனுப்பியிருக்கான். இப்போ என்ன நடந்து போச்சு? லாக்டவுன் போட்டாங்க. ஸ்கூல் போக முடியல, காலேஜ் போக முடியல, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியல, என்ஜாய் பண்ண முடியல. அதானே உன்னோட ப்ராப்ளம். கரெக்டு தான், நான் இல்லைன்னு நான் சொல்லு. இதுக்கு நடுவில் எதுக்காக மன உளைச்சலுக்கு ஆளாகிற? உனக்கு பிடிச்சமான லைஃப்குள்ளே போ, உனக்கு பிடிச்ச மாதிரி வாழு. அதை விட்டுட்டு செத்து போகிறேன், எனக்கு வாழ பிடிக்கல, எதுக்காக இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? யூஸ் பண்ணாத. நிறைய உனக்கான கோர்ஸ் நிறைய இருக்குது, அதை படி. உன் அப்பா அம்மாவோட ஸ்பெண்ட் பண்ணு. ஏன்னா லைஃப்பில் அப்பா அம்மாவோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்காது. நீ வேலைக்கு போன உடனே அப்பா அம்மா நீ எப்போ வருவ, உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏங்கிக்கிட்டே இருப்பாங்க. இந்த லாக்டவுனை அதுக்காக யூஸ் பண்ணு. உனக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய, நீயும் நிறைய கற்றுக்க. நீ கற்றுக்கிட்டதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணு. அதுக்காக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பி. என்னவா ஆகணும்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கற்பனை பண்ணி பார்த்தோம்ல, அதுக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத யோசி. அதுக்காக ஒரு பக்கெட் லிஸ்ட்டு ரெடி பண்ணு. அதில் இந்தந்த வருஷத்துக்குள்ள என்னென்ன அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத எழுதி வை. அதை உன் கண் பார்வையில் படுற மாதிரி ஒட்டி வை. அதை அச்சீவ் பண்ண தேவையான சின்ன சின்ன எஃபோர்ட்ஸ் எல்லாம் இந்த லாக்டவுனில் எடு. ஏன்னா இந்த லாக்டவுனில் தான் உனக்கு நிறைய டைம் இருக்குது. நீ என்ஜாய் பண்ணுறதுக்காக கேம் விளையாடு, நான் வேணான்னு சொல்ல. ஆனால் அதுக்கே அடிக்ட் ஆயிடாத. கேம் உன்னோட லைஃப் கிடையாது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா கற்பனையில், அதுதான் உன்னோட லைஃப். அப்படி வாழ்ந்தாதான் சொசைட்டி உன்னை வேல்யூ பண்ணும். நீ 4 பேத்துக்கு வேலை கொடுக்கணுமா, இல்லை நீ 4 பேத்துக்கிட்ட வேலை செய்யணுமான்னு முடிவு பண்ணிக்கோ. சக்ஸஸ் ஆன பர்சன் இந்த உலகத்தில் 1% தான் இருக்காங்க. மீதி 99%மே அந்த சக்ஸஸோட இலக்கில் எட்ஜ் வரைக்கும் போயிட்டு திரும்பி ஏதோ ஒரு காரணங்களுக்காக ரிட்டர்ன் வந்தவங்க தான். நீ அந்த 1% இருக்கணுமா இல்லை 99% இருக்கணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. டே கண்ணுங்களா, ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகாதீங்க, டிப்ரெஸ்ஸும் ஆகாதீங்க. நீங்கள் எல்லாம் ஜெயிக்க பிறந்தவங்க. ஒரு பார்ட் லைஃப்பில் கஷ்டப்பட்டீங்கனாலும் இன்னொரு பார்ட் கண்டிப்பாக வெற்றி தான். நீங்கள் ஆர்டினரி பர்சனாக இருக்கக்கூடாது, எக்ஸ்ட்ராடினரி பர்சனாக இருக்கணும். கெத்தாக இருங்க, ஸ்பிரிட்டோடு இருங்க. என்னோடய பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.